மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த நேம்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ப்ராடக்ட்னு வச்சிங்க, 4 பாக்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இப்போ 1 2 3 4 பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து என்ன செய்கிறீங்க, டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். முன்னாடி வந்து டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டேட்டா வேலிடேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அளவுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அளவை தூக்கிட்டு அதை வந்து லிஸ்ட்டு கொடுத்துங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த சோர்ஸ் பாக்ஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் நேமோ அதெல்லாம் ஒரு கமா கொடுத்து டைப் பண்ணிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு கமா கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தது லேப்டாப்னு சொல்லி ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டேன். அடுத்தது மவுஸ்ன்னு சொல்லி கொடுத்து ஒரு கமா கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து கீபோர்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீபோர்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு மொத்தம் வந்து 4 ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே மட்டும் பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்டா இப்போ ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு டாட் இருக்கு போதும். டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி ப்ரைஸுக்கு செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு 4 பாக்ஸை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து டேட்டாவை கிளிக் பண்ணிங்க. அதில் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் எனி வேல்யூன்னு இருக்கும். அதில் போய் லிஸ்ட்டு கொடுத்துங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதனுடைய அமௌண்ட்டு கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டருடைய அமௌண்ட்டு வந்து 12,500. ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. அடுத்தது லேப்டாப்னுடைய விலை வந்து 25,000. ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. மவுஸ்னுடைய விலை வந்து 200. ஒரு கமா கொடுத்துங்க. அடுத்தது கீபோர்டுனுடைய விலை 300. இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த கிளிக் பண்ணும்போது அதனுடைய விலை வந்து 12,500 காட்டுது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், லேப்டாப்னு கொடுக்குறேன். அதனுடைய விலை வந்து இந்த இடத்துல காட்டுது. இங்கே வந்துங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மவுஸ்ன்னு சொல்லி வருது. இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 200 வேலை. அது மாதிரி ஜஸ்ட் என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம ஒரு க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.